விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுகவும் தேமுதிகவும் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்த சீமான் அதிமுகவின் உண்ணாவிரதத்திற்கு இன்று ஆதரவு தெரிவித்திருப்பது பேசுபொருளாகி உள்ளது. இதுகுறித்து அரசியல் விமர்சகரின் கருத்துக்களை கேட்டறிந்தோம். அண்மை தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கோபிநாத். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் ஜூலை 10ஆம் தேதி நடைபெறுவதை முன்னிட்டு இறுதி வேட்பாளர் பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டது. திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா, பாமக வேட்பாளர் அன்புமணி, நாம் தமிழர் வேட்பாளர் அபிநயா உட்பட மொத்தம் 29 பேர் களத்தில் உள்ளனர். இந்த தேர்தலில் பாமகவுக்கு மாம்பழம் சின்னமும் நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னமும் வழங்கப்பட்டுள்ளது. இடைத்தேர்தலில் அதிமுக கூட்டணி போட்டியிடாததால் திமுகவை வீழ்த்த நாம் தமிழர் கட்சிக்கு அதிமுகவும் தேமுதிகவும் ஆதரவு அளிக்க வேண்டும் என சீமான் அண்மையில் கோரிக்கை விடுத்தார். இந்நிலையில் ஆதரவு கோரிய சீமானுக்கு இன்று வாழ்த்து கூறிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இடைத்தேர்தலை புறக்கணிக்கும் முடிவில் தேமுதிக தெளிவாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். எங்கள் நிலைப்பாடில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இந்த இடைத்தேர்தலை பொறுத்தவரைக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் புறக்கணிக்கிறது. மறுபுறம் அதிமுக இன்று நடத்திய உண்ணாவிரத போராட்டத்திற்கும் சீமான் ஆதரவு தெரிவித்திருப்பது பேசுபொருளாகியுள்ளது. இதுகுறித்து அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அப்பாஸிடம் பேசினோம். திராவிடத்தால் வீழ்ந்தோம், திராவிட கட்சிகள் தான் எங்களுக்கு எதிரி என்று சொன்ன சீமான் அவர்கள் இப்பொழுது 2 திராவிட கட்சிகளினுடைய ஆதரவையே அவர் கேட்டிருக்கிறார் என்பது அவர் இவ்வளவு நாள் கடந்து வந்த பாதைக்கு நேர் முரணாக இருக்கிறது. ஆனால் வருகிற சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக, நாம் தமிழர் கட்சி, தேமுதிக போன்ற இயக்கங்கள் எல்லாம் ஒன்று கூடுவதற்கான ஒரு முன்னோட்ட காட்சியாகத்தான் சீமான் இதை கேட்கிறார். அவர் ஏன் இதை ஆதரவு கேட்கிறார் என்றால், நான் கூட்டணிக்கு தயாராக இருக்கிறேன், என்னை கூப்பிட்டுக் கொள்ளுங்கள், கூட்டணியிலே இணைத்துக் கொள்ளுங்கள் என்று மறைமுகமாக தூதுவிடக்கூடிய ஒரு வாய்ப்பாகத்தான் இதை பார்க்கிறேன். இதனிடையே விக்கிரவாண்டி தொகுதியில் 15,000க்கும் மேற்பட்ட இறந்தவர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருப்பதாக தேர்தல் அலுவலகத்தில் பாமக சார்பில் இன்று புகார் அளிக்கப்பட்டுள்ளது. செய்தியாளர் கோபிநாத் வழங்கும் கூடுதல் தகவல். பாமக வழக்கறிஞர் பாலு விக்கிரவாண்டி தேர்தல் நடத்தும் அலுவலகத்தில் ஒரு புகார் தெரிவிச்சிருக்காரு. அந்த புகாரில் பார்த்தீங்கன்னா 15,000 பேர் இறந்தவர்களோட பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்று இருப்பதாகவும், இது கள்ள ஓட்டு போடுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் ஒரு புகாரை தெரிவிச்சிருக்காரு. தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் அந்த புகாரை பெற்று உரிய விசாரணை நடத்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. ரஞ்சித், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கோபிநாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.